வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் செரிமான சக்தியை அதிகரிக்கிறதுக்கு காலையில் நம்ம சாப்பிட வேண்டிய 5 உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மள பெரும்பாலருக்கும் காலையிலேருந்து வேலைக்கு போகக்கூடிய அவசரத்தில் உணவுகளை சாப்பிடாமலே போயிடுவாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்கிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையிலே நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு உங்களுடைய உடலுக்கு வெறும் ஆற்றலாக மட்டும் செயல்படுவது கிடையாது. அது உங்களுடைய செரிமான அமைப்புக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது, உணவு பழக்கம் சரியான முறையில் வைக்கிறது, அதுக்கப்புறம் தூக்கம் உங்களுக்கு சரியான நேரத்தில் தூங்குவது, தண்ணீரை நீங்கள் போதுமான அளவுக்கு குடிக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், உங்களுடைய செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். ஸோ இந்த செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை நீங்கள் காலையில் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பப்பாளி பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க காலையில் எழுந்ததும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பப்பாளி ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவாகும். இது உங்களுடைய குடல் அமைப்புடைய செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே காலையில் நீங்க எழுந்ததும் பப்பாளி பழம் சாப்பிடுவது உங்களை நாள் முழுவதுமாகவே உங்களுடைய செரிமான செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் செரிமான செயல்பாட்டிற்கான பாப்பை நம்ம சொல்லக்கூடிய என்சைம் உங்களுக்கு தரும். ஸோ இது உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆப்பிள் பழத்தை நீங்க உங்களுடைய செரிமான மண்டலம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிள்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஏராளமான தாது சத்துக்கள், அப்புறம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் காணப்படுது. இந்த ஆப்பிள் பழம் மலச்சிக்கலை உங்களுக்கு போக்கி ஆரோக்கியமான செரிமான அமைப்புக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நிறைய நார்சத்துக்கள் காணப்படுது பாத்தீங்களா. ஸோ அதுதான் காரணம். நீங்க ஆப்பிள் பழத்தை காலையில ஒரு சில துண்டுகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய செரிமான அமைப்பு நன்றாக பலம் பெற ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயை நீங்க ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பெறுவதற்கு காலையில் எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளரிக்காயில பார்த்தீங்கன்னா எரிப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் காணப்படுது. இது ஜீரணம் நன்றாக நடைபெறுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வயிற்று அமில எரிச்சல், வாயு தொல்லை மற்றும் பெப்டிக் அல்சர் போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது. ஸோ வயிற்றுக்கு குளிர்ச்சியான தன்மையை இந்த வெள்ளரிக்காய் கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமான அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்களுக்கு அந்த செரிமான அமைப்பு நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய செரிமான அமைப்பு ரொம்பவே பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ வாழைப்பழத்தில் அதிக அளவு ஃபைபர் சத்து இருக்கு, நார் சத்துக்கள் காணப்படுது. இந்த நார் சத்துக்களால் மலம் கழிக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் போதும் உங்களுடைய காலை வயிற்று பசியை தீர்க்கிறதுக்கு. அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் A to Z ப்ராப்ளத்தை நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ஒன்றே உங்களுக்கு போதுமானது தான். நிறைய ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி வராமல் வாழைப்பழம் உங்களுக்கு தடுக்கும். தேன் மற்றும் லெமனை நீங்கள் காலையில் எழுந்ததும் சாப்பிடலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான மண்டலம் பலம் பெற ஆரம்பிக்கும். தேன் மற்றும் லெமன் கலந்து ஒரு வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் குடிக்கிறது நல்ல ஜீரண சக்தியையும் அதே போல் கூடுதலாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசத்தை உங்களால் அதிகரிக்க முடியும். இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னாலும், செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படின்னாலும் தேன் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் கலந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுடைய செரிமான மண்டலத்தை நீங்கள் பலத்தோட வச்சுக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.